ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி NMMS மேத் கிளாஸில் செருகப்பட்ட படங்கள் இன்சர்ட்டட் ஃபிகர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட முக்கியமான வடிவம் வந்து என்னென்னு பாருங்கள். இவ்வகையில் வடிவியல் உருவங்களான சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் எக்ஸெட்ரா போன்றவற்றுள் 3 அதற்கு மேற்பட்ட உருவங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வகையில் அமைந்திருக்கும். அதாவது ஜாமெட்ரிக்கல் ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரியான ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்சர்ட் ஆகி இருக்கும். ஒவ்வொரு உருவமும் ஏதேனும் ஒரு தகவலை குறிப்பதாக அமையும். அவ்வுருவங்களுக்குள் எண்கள், எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். அப்படங்களுடன் தொடர்புடைய தகவல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு ஷேப்புக்குள்ளேயும் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்பும் ஏதோ ஒரு மேட்ரை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போ அடுத்தது செருகப்பட்ட படங்களில் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்கும் வழிமுறைகள் என்னென்னு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு இந்த இதை வந்து செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வினாத்தாளில் கொடுக்கப்பட்ட வடிவியல் உருவங்கள் எவற்றை குறிக்கின்றன என்பதை அறிந்து அப்படங்களுக்கு அருகிலேயே அவற்றை சுருக்கமாக எழுதி கொள்ள வேண்டும். அதாவது அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு ஷேப் இருக்கும், அந்தந்த ஷேப்பெல்லாம் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கணும். வேணும்னா ஷார்ட்டாக பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். வினாவில் குறிப்பிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ந்து அல்லது சாராத என கொடுக்கப்பட்டிருந்தால் கவனமாக விடையளிக்க வேண்டும். மேலும் வினாவில் மற்றும், மட்டும், தவிர, மொத்தம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4மே முக்கியமானது. நம்ம இதில் கொஞ்சம் சின்னதாக கவனம் இல்லாமல் விட்டோம்னா ஆன்சரே தப்பாக போயிடும். மற்றும்னா என்ன, மட்டும்னா என்ன, தவிர, மொத்தம், இது எல்லாத்தையுமே அந்த வார்த்தைகளை வந்து இடம்பெறும் போதும் போன்றவற்றை குறிக்கும் போதும் அமையும் போதும் கவனமாக விடையளிக்க வேண்டும். அப்போ இந்த 4ஐயும் நம்ம கவனமாக படித்து தான் என்ன செய்யணும், விடையளிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக முதல் கணக்கை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன ஷேப்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு வட்டம் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள் இருக்குது, அப்புறமேல்ட்டு என்ன இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? அப்போ 3 ஷேப் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஷேப்பும் ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிள் வந்து என்ன கொடுத்துருக்கு, ஸ்டடிங் இன் இங்கிலீஷ், ஆங்கிலம் பயில்வோர். அதுக்கப்புறமேல்ட்டு ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்டடியிங் சோஷியல், சமூகவியல் பயில்வோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3வதாக ரெக்டாங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்டடியிங் சைக்காலஜி, உளவியல் பயில்வோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் என்ன செஞ்சுக்கலாம், தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ சர்க்கிள்னால் வந்து உங்களுக்கு ஸ்டடியிங் இங்கிலீஷ், அடுத்தது வந்து ரெக்டாங்கிள்னால் ஸ்டடியிங் சைக்காலஜி, அடுத்தது ட்ரையாங்கிள் அப்படின்னா ஸ்டடியிங் சோஷியல். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்னலாம் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக என்ன செஞ்சுக்குவோம், எழுதி வச்சுக்குவோம். அது எழுதிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளில் பாருங்கள் 7 இருக்குது. இந்த 7 வந்து எதுக்குள்ளெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஒவ்வொரு நம்பரும் நம்ம அதுதான் மெயினான விஷயம். இதில் இந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்றும் எந்தெந்த ஷேப்புக்குள்ளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம அந்த மாதிரி தெளிவாக எழுதிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ 7 எங்கே இருக்குது பாருங்கள், இந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அது வந்து ரெக்டாங்கிளுக்குள்ளேயோ ட்ரையாங்கிளுக்குள்ளேயோ வரவே இல்லை. வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் 7 இருக்குது இல்லையா? அப்போ 7ஓட சிம்பிள் வந்து எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஸோ 7க்கு நேரம் வட்டம் போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்தது 6 பாருங்கள். இந்த 6 எங்கெல்லாம் இருக்குது, இந்த வட்டத்துக்குள்ளேயும் இருக்குது, அதுக்கப்புறமேல்ட்டு இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளேயும் செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்குது. 6 பார்த்திங்களா? 2 இதுக்குள்ளேயும் இருக்குது, இந்த வட்டத்துக்குள்ளேயும் இருக்குது, இந்த செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்குது. ஸோ 2 இதுக்குள்ளே இருக்கிறதுனால 6 வந்து வட்டத்துலேயும் இருக்குது, செவ்வகத்துலேயும் இருக்குது, சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள். அதே மாதிரி 2 பாருங்கள். இந்த 2 போட்டிருக்கோம்ல, இந்த 2 எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், ரெக்டாங்கிள்லேயும் இருக்குது, அதுக்கப்புறமேல்ட்டு ட்ரையாங்கிள்லேயும் இருக்குது, வட்டத்தில் இல்லை, வட்டம் அங்கேயே போயிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல 2 வந்து பார்த்திங்கன்னா செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்குது, முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்குது. அதனால் 2க்கு வந்து செவ்வகம், முக்கோணம் 2 படத்தையும் நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? அடுத்தது 5 பாருங்கள். 5 எங்கெல்லாம் இருக்குது, இந்த 5குள்ளே இருக்குது, இதுக்குள்ளெல்லாம் இருக்குது, வட்டத்துக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறமேல்ட்டு இந்த செவ்வகத்துக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்குது. இந்த 3 ஷேப்புக்குள்ளேயும் எது வந்துடுது, இந்த 5 வந்துடுது. ஸோ 5க்கு நேராக 3 ஷேப்பையுமே நம்ம அங்கே போட்டுட்டோம். அடுத்தது பாருங்கள் 1 வந்து எங்கெல்லாம் இருக்குது, இந்த ரெக்டாங்கிளில் மட்டும்தான் இருக்குது. இந்த 1 வந்து வேறு ஏதாவது ஷேப்புக்குள்ளே வந்துருக்குதா பாருங்கள், இல்லை, தனியாக ரெக்டாங்கிளில் ஒரு ஓரமாக அந்த ரெக்டாங்கிள் கொஞ்சம் எது கூடயுமே சேராமல் ஒரு பாட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிது. அந்த பாட்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது, இந்த 1ம் 3யும் இருக்குது. ஸோ இந்த 1ம் 3யும் எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, ரெக்டாங்கிளுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வேறு எதுக்குள்ளே இன்சர்ட் ஆகலை. அடுத்தது 4 பாருங்கள். 4 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அதுவும் எதுக்கு பாருங்கள், ரெக்டாங்கிளுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. 1ம் 3யும் ட்ரையாங்கிளுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது.
4 வந்து எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, ரெக்டாங்கிளுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நம்ம தெளிவாக மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதையும் நீங்கள் எழுதிக்கோங்க, என்னென்ன சிம்பிள் வந்து எதை எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதையும் எழுதிட்டு இதையும் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், 3 பாடங்களையும் பயில்வோரை குறிக்கும் எண் எது? 3 பாடம்னா என்னது? சர்க்கிளும் வந்திருக்கணும், ரெக்டாங்கிள் வந்திருக்கணும், ட்ரையாங்கிள் வந்திருக்கணும். இந்த 3 ஷேப்பும் தான் இல்லையா? இப்போ இந்த 3 ஷேப்பும் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் எது பாருங்கள்? 5. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன செஞ்சிடலாம்? 5 ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தால உளவியல் பாடத்தை மற்றும் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் எண். உளவியல்னா என்னது? சைக்காலஜி. சைக்காலஜி மட்டும் படிக்கிறவங்க, சைக்காலஜியோட ஷேப் வந்து என்னது? நம்மளுக்கு ரெக்டாங்கிள் இல்லையா? சைக்காலஜி உளவியல் மட்டும். உளவியல்னா என்னது? சைக்காலஜி. அப்போ இந்த ரெக்டாங்கிள் மட்டும் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த போய் இருக்குது. அப்போது இந்த இது மட்டும் படிக்கிறவங்க எத்தனை பேர்? 4 பேர். ஸோ 4ல் என்ன செஞ்சிடலாம்? ரவுண்ட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆங்கிலம் மற்றும் உளவியல் ஆங்கிலம் மற்றும்னா என்னது? ஆண்ட். சரிங்களா? ஆங்கிலமும் படிக்கணும், உளவியலும் படிக்கணும். இந்த ரெண்டும், ஆங்கிலம் இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி ரெண்டையும் மட்டும் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை எது? அப்போ இங்கிலீஷ்க்கு வந்து என்னது? சர்க்கிள். சைக்காலஜிக்கு வந்து என்னது? ரெக்டாங்கிள். அப்போ சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் இருக்கக்கூடியது என்னது பாருங்கள், இதுதானே? ஓகேயா? புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன். ஆங்கிலம் உளவியல், அதாவது இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி. இங்கிலீஷ்னால் சர்க்கிள், சைக்காலஜினா ரெக்டாங்கிள். அப்போது சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் வரக்கூடியது எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த இதுக்குள்ளே சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது? 6. அப்போ 6 இங்கே ரவுண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உளவியல் மற்றும் சமூகவியல் மட்டும் பயிலும் மாணவர்கள். உளவியல்னால் என்னது? சைக்காலஜி. சமூகவியல்னா சோஷியல். உளவியலுக்கு வந்து என்ன ஷேப்பு? ரெக்டாங்கிள். சைக்காலஜிக்கு ட்ரையாங்கிள். அப்போ ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் இந்த 2 ஷேப்பும் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்னென்னு பாருங்கள், இந்த போய் இருக்குதா? இது 2 மட்டும்தான். ஸோ த ஆன்சர் இஸ் 2. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது பார்ப்போம். 7 என்ற எண் குறிப்பது. 7 அப்படிங்கிற எண் வந்து எதை குறிக்குது? சர்க்கிளை குறிக்குது. சர்க்கிள்னால் வந்து உங்களுக்கு என்னது? ஆங்கிலம் படிக்கிறவங்க. அப்போ இதில் எது வரும்? உளவியல் மற்றும் ஆங்கில பாடம், சமூகவியல் மற்றும் ஆங்கில பாடம், ஆங்கில பாடம் மட்டும். ஏன்னா இதில் ஒரே ஒரு ஷேப்பு தான் இருக்குது இல்லையா? அப்போ ஒரே ஒரு ஷேப் என்னது? சர்க்கிள். அப்போ சர்க்கிள் வந்து என்னது? இங்கே ஆங்கிலம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதாக தான் இருக்கும்? 3 தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சமூகவியல் மட்டும் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க. சமூகவியல்னால் என்னதுப்பா? சோஷியல் இல்லையா? சோஷியலுக்கு வந்து இங்கே என்னது உங்களுக்கு? ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கிறது எத்தனை பேர்னு பாருங்கள், அங்கே 1 3. இப்போ மொத்தம் 1 + 3 வந்து எவ்வளவு? உங்களுக்கு 4. இங்கே பார்த்தீங்கன்னாலே இங்கே தெரியும் உங்களுக்கு 1ம் 3யும். ஸோ 1 + 3 வந்து 4. அப்போ இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 4 வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஏதேனும் ஒரு பாடத்தை மட்டும் பயில்வோர். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பாடம் பயில்றாங்க, இவங்களும் பார்த்தா 2 பாடம், இவங்க பார்த்தா 3 பாடம். சரிங்களா? அதாவது ஒரு ஷேப் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு பாடம், 2 ஷேப் இருந்துச்சுன்னா 2 பாடம், 3 ஷேப் இருந்துச்சுன்னா அவங்க 3 பாடத்தையும் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? ஒரு பாடத்தை மற்றும் பயில்வோர் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பாடம்னா என்னது? இது மட்டும்தான். எது? 7 1 ஒரு பாடம். அடுத்தால இந்த 1 3 அவங்களும் ஒரு பாடம் தான், 4ம் ஒரு பாடம் தான். அப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? கூட்டிடலாம். 7 + 1 + 3 + 4 இதாக இருக்கு பாருங்களா? 7 + 1 + 3 + 4 இது எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? 15 வரும். ஸோ 15 தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்ப்போம். இதே மாதிரி மாடலில் இன்னொரு சம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இந்த இது கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். இப்போ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the following questions are based on the given diagram below in which each figure represents the group. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஷேப் இருக்குது. ஒன்று வந்து ஒரு பென்டகன் இருக்குது, அப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் சர்க்கிள் வந்து எதை குறிக்குதா? ஹாக்கி பிளேயர்ஸை சொல்கிறாங்க. சர்க்கிள்னால் சர்க்கிளில் இருக்கிறவங்கலாம் ஹாக்கி வந்து விளையாடுவாங்க. ரெக்டாங்கிளில் இருக்கிறவங்கலாம் வந்து என்னது? ஃபுட்பால் பிளேயர்ஸ். ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் வந்து என்னது? கிரிக்கெட் பிளேயர்ஸ். பென்டகன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இந்த பென்டகனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 3 வந்து அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க வந்து எந்த பிளேயர்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம போன ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதிக்குவோம். இப்போ வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பென்டகனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? 2ம் 3யும் தான் இருக்குது. ஸோ 2, 3 வந்து என்னது? பென்டகன் போட்டோம். அடுத்தது 6 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் வந்து என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ 6க்கு வந்து என்னது போட்டுட்டோம்? சர்க்கிள் போட்டுட்டோம். அடுத்தது இந்த 9 பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது? இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே மட்டும்தான் அந்த 9ம் இந்த 7ம் இருக்குது.
ஓகேங்களா. இந்த ரெண்டும் வேறு எந்த ஷேப்புக்குள்ளேயும் வரல. எதுக்கு இந்த ஷேப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே தான் இந்த 9ம் 7ம் இருக்குது. ஸோ 7,9க்கு வந்து என்ன போட்டுட்டோம், ரெக்டாங்கிள் ஷேப். அடுத்தது இந்த 1ம் 5ம் பாருங்கள் எதுக்குள்ளெல்லாம் இருக்குது, ரெக்டாங்கிள்குள்ளேயும் இருக்குது. அதுக்கப்புறமும் எதுக்குள்ளே இருக்குது, சர்க்கிள்குள்ளேயும் இருக்குது. எது, இந்த 1ம் இந்த 5ம். ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே 1,5 வந்து நான் என்ன போட்டுட்டேன், சர்க்கிள் ரெக்டாங்கிள்னு போட்டுட்டேன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 4. இந்த 4 வந்து எங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன், சர்க்கிளுக்குள்ளே இருக்குது, அப்புறம் இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே இந்த இதில் இருக்குது, அப்புறம் ட்ரையாங்கிள்குள்ளேயும் இருக்குது. அப்போ 3 ஷேப்புக்குள்ளேயும் எது இருக்குது, இந்த 4 இருக்குது. அப்போ 4 வந்து பாருங்கள் சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் 3மே போட்டோம். அடுத்தது 8 பாருங்கள், 8 எதுலலாம் இருக்குது, சர்க்கிளுக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிளில் இல்லை, எதுக்குள்ளே தான் இருக்குது, ட்ரையாங்கிளில் தான் இருக்குது. இப்போ சர்க்கிள்லேயும் ட்ரையாங்கிள்லேயும் மட்டும்தான் என்ன இருக்குது, 8 இருக்குது. இந்த 12 எதில் மட்டும்தான் இருக்குது, ட்ரையாங்கிளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை போட்டோம். ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விச் நம்பர் ரெப்ரசன்ட்ஸ் கிரிக்கெட் பிளேயர் ஒன்லி. கிரிக்கெட் பிளேயருக்கு மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கிரிக்கெட் விளையாடுறது வந்து என்ன சிம்பிள், ட்ரையாங்கிள் சிம்பிள் இல்லையா. அப்போ ட்ரையாங்கிள் சிம்பிள் மட்டும் இங்கே எத்தனை பேர் விளையாடுறாங்க, அந்த பாருங்கள் 12. ஓகே, அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதோட மற்றது கேட்கல. விச் நம்பர் ரெப்ரசன்ட்ஸ் த கிரிக்கெட் பிளேயர் ஒன்லின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 12. அப்போ இந்த ஆன்சர் வந்து 12 தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். ஹூ பிளேஸ் ஹாக்கி அண்ட் ஃபுட்பால் பட் நாட் கிரிக்கெட். எத்தனை பேர் வந்து ஹாக்கியும் ஃபுட்பாலும் விளையாடுறாங்க. ஹாக்கி வந்து என்னது, சர்க்கிள், ஃபுட்பால் வந்து என்னது, ரெக்டாங்கிள், அப்புறம் கிரிக்கெட் வந்து என்னது, ட்ரையாங்கிள். அப்போ எது வரக்கூடாது, ட்ரையாங்கிள் வரக்கூடாது, சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் மட்டும்தான் என்ன செய்யணும், வரணும். இப்போ சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் வர்றது இங்கே எத்தனை பேர், எத்தனை இருக்குது பாருங்கள், இது ஒரு 1, இது ஒரு +5, மொத்தம் டோட்டலாக எவ்வளவு 6. ஓகேங்களா. ஹவு மெனி பிளேயர்ஸ் ப்ளே போத் 3 கேம்ஸ். 3 கேமையும் விளையாடக்கூடியவங்க எத்தனை பேர். இப்போ 3 கேம்னால் உங்களுக்கு என்னெல்லாம், சர்க்கிளு, அப்புறம் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். பென்டகன் வராது, ஏன்னா அவங்களாம் விளையாடவே இல்லை, சரியா. அதனால் பென்டகன் வராது. சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த 3 வரக்கூடியது பாருங்கள், இந்த ஒரு நம்பர் தான். 4க்கு தான் சர்க்கிள், அப்புறமேல்ட்டு ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் 3மே இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதாக தான் இருக்கும், 4ஆக தான் இருக்கும். ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஹூ பிளேஸ் ஃபுட்பால் ஒன்லி. யார் ஃபுட்பால் மட்டும் எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபுட்பால் வந்து என்ன சிம்பிள், ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிள் மட்டும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, ஒரு 7, அப்புறம் ஒரு 9. அப்போ 7 + 9 வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளவு, 16. ஸோ த ஆன்சர் இஸ் 16. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், த பிளேயர்ஸ் ஹூ ப்ளே எனி ஒன் ஆஃப் த கேம் எக்ஸப்ட் ஹாக்கி. ஹாக்கியை தவிர எதுனாலும் விளையாடலாம். ஹாக்கினா என்னது, சர்க்கிள், சரிங்களா. அப்போ சர்க்கிள் மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வராமல் வேறு என்னன்னாலும் வரலாம். இப்போ சர்க்கிள், இதில் சர்க்கிள் வருது, எடுத்துக்க முடியாது. இப்போ இதில் சர்க்கிள் வரலையே, இதை எடுத்துக்கலாமா, 2, 3னா எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது, இந்த 2, 3 பென்டகனில் இருக்குது. பென்டகனில் இருக்கிறவங்க எந்த விளையாட்டுமே என்ன செய்யலை, விளையாடலை. அவங்க வந்து ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். அதனால் இந்த 2, 3 எடுத்துக்க முடியாது. இதில் சர்க்கிள் வருது, எடுத்துக்க முடியாது. இதில் சர்க்கிள் வருது, சர்க்கிள்னாலே நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், கிரிக்கெட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இதை எடுத்துக்க முடியாது. இதில் சர்க்கிள் வரலை. ஸோ 7, 9 எடுத்துக்கலாம். இதில் சர்க்கிள் வருது, 8 எடுத்துக்க முடியாது. 12ல் சர்க்கிள் வரலை. ஸோ எதெல்லாம் எடுத்துக்கலாம், 7, 9, 12. அப்போ இந்த 3ஐயும் கூட்டினா வந்து என்ன வரும் உங்களுக்கு, 28 இஸ் த ஆன்சர். த பிளேயர்ஸ் ஹூ ப்ளே ஹாக்கி ஒன்லி. ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாக்கி வந்து என்னது, சர்க்கிள். அப்போ சர்க்கிள் மட்டும் விளையாடுறவங்க, சர்க்கிள்னால் மட்டும் இருக்கிறது எத்தனை நம்பர் பாருங்கள், 6. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, 6 தான் இதுக்கு சரியான ஆன்சர். த பிளேயர்ஸ் ஹூ ப்ளே எனி ஒன் ஆஃப் த கேம். ஏதாச்சும் ஒரு கேமாவது விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரே ஒரு கேமாவது விளையாடணும், சரிங்களா. ஸோ 6, 7, 9. ஒரு கேம்னா என்னது, ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே போன ப்ராப்ளத்தை சொன்ன மாதிரி 2 சிம்பிள் வந்துச்சுன்னா 2 கேம் விளையாடுறது, 3 இது வந்துச்சுனாக்கா 3 கேம் விளையாடுறவங்க, இதுவும் 2 கேம் விளையாடுறவங்க. இவங்க எதுவுமே விளையாடாதவங்க, பென்டகன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ ஒரு கேம் மட்டும் விளையாடுறது இந்த ஒரு சிம்பிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். இப்போ 6 + 7 + 9 + 12 எவ்வளவு, 34. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், த பிளேயர்ஸ் ப்ளே கேம்ஸ் எக்ஸப்ட் கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி.
இருக்கிறதே 3 கேம் தான். என்ன கேம்லாம்? ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட். இந்த 3மே விளையாடாதவங்க எத்தனை பேர்னு கேட்குறாங்க. அப்போ யாரெல்லாம் விளையாடாமையே சும்மா இருக்கா கிளாஸில்? இந்த ஒரு 3, இந்த ஒரு 2. சரியா? பென்டகனில் இருக்கிறவங்கலாம் எந்த விளையாட்டுமே விளையாடாதவங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 + 3 = 5. இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா, how many players play any 2 of the games only? 2 கேம் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்? எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 ஷேப் இருந்தால் 2 கேம், ஒரு ஷேப் இருந்துச்சுன்னா ஒரு கேம் சொல்லியிருக்கேன். அப்படியே சரிங்களா? அப்போ அதே மாதிரி 2 ஷேப் இருக்கிறது என்னெல்லாம்? 1, 5, 8 இல்லைங்களா? இப்போ 1 + 5 + 8 வந்து என்னது? 14 இஸ் த ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னா என்னது? எல்லாத்தையும் நம்ம கூட்டிட வேண்டியது. அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டிட்டோம்னா அதுதான் டோட்டல் நம்பர். ஸோ 1 அப்புறமேல்ட்டு 5, 2, 3, 4, 2, 3யும் சேர்க்கணும். ஏன்னா அவங்க கிளாஸில் இருக்கவங்கள தான் கேட்டிருக்காங்களே தவிர விளையாண்டவங்க எத்தனை பேர்னு கேட்கல. அப்போ 2ம் 3யும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வரும். ஸோ 1 + 5 + 2, 3 + 4 + 6 + 7 + 9 + 8 + 12. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த கிளாஸ் ரூம். இன்றைக்குள்ள பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.